ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்து அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் 3/4 கிலோ மட்டனை டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அப்பப்போ கிளறி நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 20 மினிட்ஸுக்கு ஓப்பன் பாட்டில் தான் நான் வேக வைக்க போகிறேன். குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க போகிறது இல்லை. மட்டன்லேருந்தே நம்மளுக்கு நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுனக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணி விசில் வைக்க போகிறோம். இப்போது இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 1/2 மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மட்டனில் நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. மட்டனும் ஒரு 50% நல்லா வெந்திருக்கும். இந்த தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். இப்போது நான் வீட்டிலையே ரெடி பண்ண கறி குழம்பு மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மசாலா இல்லைங்கிறவங்க மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன்னா மல்லித்தூள் நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ரேஷியோ. இந்த ஒரு மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அதுவே நம்ம கறி குழம்பு, காளான் குழம்பு, குருமா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையவே நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம குக்கர் விசில் வைக்கும்போது நான் இங்கே கறி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் ஒரு 8-10 விசில் வைப்பேன். அப்படி வைக்கும்போது குழம்பு நல்லா சுண்டிடும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ராவே தான் நான் தண்ணி வைப்பேன். இப்போ தேவையான அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்லேயும் நீங்கள் கறி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விசில் வந்துடுச்சு. ஏர் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குழம்பு சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், இதில் நான் எண்ணெயை ஊற்றல, எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நான் மட்டன் குழம்பு வைக்கும்போது நான் எண்ணெயே எக்ஸ்ட்ரா எதுக்குமே ஆட் பண்ணவே மாட்டேன். மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இட்லி தான் வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு சுண்டி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.